இப்போதும் நம்முடைய ஓய்வு நாள் ஆராதனையின் ஆரம்பம். வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் மேலான திவ்ய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆரம்ப பாடலாக 269வது பாடலை நாம் பாடலாம். பாடல் எண் 269. உயிரை பெற நான் ரத்தம் சிந்தினேன், இனி பயடைய நான் இளையோகினேன். என் ஜீவன் நான் தந்தேன் தந்தேன், நீ என்னத்தை தந்தாய். என் ஜீவன் நான் தந்தேன் தந்தேன், நீ என்னத்தை தந்தாய். சதா கால இன்பம் நீ பெற்று வாழ்ந்திட, உலகின் துன்பம் வந்தேன் சகித்திட. அநேகந்தாய் பட்டேன் பட்டேன், ஒரு நாளி தந்தாயா. அநேகந்தாய் பட்டேன் பட்டேன், ஒரு நாளி தந்தாயா. மகாபலிரமை உனக்காய் நான் விட்டேன், உலகின் வாதையை உனக்காய் சகித்தேன். கண்டேன் நான் என்னை நீ என்னத்தை தந்தாய். கண்டேன் நான் என்னை நீ என்னத்தை தந்தாய். உன் ஜீவன் தத்தம் செய், உன் நேசமீட்பர்க்காய். உலக வாழ்வு பொய், ஜீவியத்திற்காய். குப்பை உலகெல்லாம் எல்லாம் அனைத்தின் சொல்லு. குப்பை உலகெல்லாம் எல்லாம் அனைத்தின் சொல்லு. இந்த வேலையிலையும் வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் 24வது சங்கீதம். 24வது சங்கீதத்தை ஒரு ஜாக்லின் முன்வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 24. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத அதிகாரம் சங்கீதம் 24. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆமென். ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் ஈனோக் அவர்கள் தயவாக முன்வந்து எடுப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இதை இந்த கால வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமியப்பா. இதோ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனாய் நீர் இருக்கிறேன். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் நீர் இருக்கிறேன்.
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரிசுத்த தூதர்களால் ஓயாமல் போற்றப்படுகிறோம். எங்கள் மெய்தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் இந்த பாவியலையாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உமது தயவுக்கு கொடாமல் கொடி ஸ்தோத்திரம் சுவாமிப்பா. இதோ இந்த நாளில் எங்களை கண்மணி போல பாதுகாத்து குறித்த நேரத்திலே உங்களுடைய இந்த பரிசுத்த ஆலயத்தில் எங்களை நீ கொண்டு வந்து சேர்த்து உங்களுடைய தயவுக்காக கொடாமல் கொடி ஸ்தோத்திரம். இதோ எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக கடந்த சில மாதங்கள் நாங்கள் உங்களுடைய இந்த பரிசுத்த ஆலயத்தின் வாசல் படிகளை கூட வந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருந்தோம் சுவாமி. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நாங்கள் இந்த வேலையிலே உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நீ தயவாய் மன்னி சுவாமி. திரும்பவும் எங்களுடைய பாவம் மீறுதல் திரும்ப நிமித்தமாக உங்களுடைய இந்த பரிசுத்தமான இந்த ஆலயத்தை நாங்கள் பிரவேசிக்க தடையாக இராதபடிக்கு எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த வேலையிலே இங்கே வந்து ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. இந்த நேரம் முழுதுமாய் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பரிசுத்தம் எங்களை தாங்கி வழிநடத்த நீர் கிருபை செய்ய. பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதிங்க. ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை நீர் கேட்டு எங்களுக்கு பதிலை சுவாமி. இந்த வேலையிலே இந்த பாவிக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை நீ தந்தீரு. அதற்காக கொடான கோயில் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நீர் பொறுப்பேற்று எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படி இயேசுவின் பாதத்தில் விழுந்து கெஞ்சி வந்தாரை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு பரமபிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்பவரே, உம்மிடம் வருகின்றேன். பதிலை தருபவரே, உம் பாதம் பணிகின்றேன். ஜெபத்தை கேட்பவரே, உம்மிடம் வருகின்றேன். பதிலை தருபவரே, உம் பாதம் பணிகின்றேன். பதிலை தருபவரே, உம் பாதம் பணிகின்றேன். காலை உம் கிருபை கேட்க பண்ணும், நான் நடக்கும் வழியை காண செய்யும். வேதத்தின் அதிசயம் பார்க்கும்படி என் அகத்தின் கண்களை திறந்தருளும். கால் வழுவாமல் ஸ்திரப்படுத்தும். ஜெபம் கேளும் பதில் தாரும். கால் வழுவாமல் ஸ்திரப்படுத்தும். ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபத்தை கேட்பவரே, உம்மிடம் வருகின்றேன். பதிலை தருபவரே, உம் பாதம் பணிகின்றேன். பதிலை தருபவரே, உம் பாதம் பணிகின்றேன். எந்தன் வாய்க்கு காவல் வையும், என் உதட்டின் வாசலை காத்துக் கொள்ளும். சுத்த இதயத்தை தினம் சிருஷ்டியும், என்னில் நிலை வர ஆவியை புதிதாக்கிடும். பாவி என்மேல் கிருபை காட்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும். பாவி என்மேல் கிருபை காட்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபத்தை கேட்பவரே, உம்மிடம் வருகின்றேன். பதிலை தருபவரே, உம் பாதம் பணிகின்றேன். தேவனே என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை எங்கும் பெரிதாக்கிடும். உமது கரமே என்னோடு இருந்து தீங்கு
தாரும், விலக்கிவிடும் காத்தருளும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபத்தை கேட்பவரே உம்மிடம் வருகின்றேன், பதிலை தருபவரே உம் பாதம் பணிகின்றேன், பதிலை தருபவரே உம் பாதம் பணிகின்றேன். நல்ல ஒரு அருமையான பாடலை சௌரி ஹேமா ஜோஸ்பின் அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களை மூடி ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற பரலோக பிதாவே, மீண்டுமாய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டுமாய் ஆண்டவரே எங்களோடு இருந்து இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த கொள்ளை நோய் பாதிப்பிலேயும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து அரணமைத்து வாழ வைத்து கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தாப்பன. ஆண்டவரே, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று ஆண்டவரை நீர் கேட்கும் பொழுது பக்தன் பேதுவை சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம், ஜீவ ஊற்று உம்மிடம் இருக்கிறதே ஐயா என்று சொன்னோன்னமாக ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிர்கதியாக அபலையாக மாறாமல் நீர் எங்களுக்கு ஆதரவளித்து வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தாப்பன. ஈட்டப்பட்ட உடைய கரங்களிலே அடைக்கலமாக வந்து நிற்கிறோம் தகப்பன. எங்கள் வாழ்க்கையை நீர் உற்று நோக்கி வருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வாழ்க்கையிலே எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், ஆண்டவரே பொருளாதார கஷ்டங்கள், கடன் பாரங்கள், வியாதிகள், ஆண்டவரே எத்தனையோ சோதனைகள் எங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய பிரசன்னம் ஒன்று மாத்திரமே எங்களை இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து வருகிறது ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்கிறோம் தாப்பன. உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாமல் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய நன்மைகளுக்கு தடையாக இருக்குமானால் இந்த நாளிலே முதலாவது எங்களுடைய பாவம், ரோகம், அக்கிரமம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் பிரசன்னத்தையும் இந்த ஓய்வு நாள் மகிமையும் நாங்கள் காண செய்யும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே சந்தோஷத்தை தாரும், இந்த தேசத்திலே சந்தோஷத்தை தாரும், திருச்சபையிலே சந்தோஷத்தை தாரும், திருச்சபை குடும்பங்களிலே சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலையில் எங்களை தாழ்ச்சி ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தாப்பன. பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில் ஆவியானவருடைய வார்த்தை கேட்பதற்காக ஆவலாக வந்த இந்த ஜனங்களுக்கு நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிகப்பெரியது ஆண்டவரே. இந்த வேலையிலே தகப்பனே, வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முதிய தாயார்களை ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுஷையும் கட்டுகிறேன். முதிர் வயதிலே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு இது வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியை நீக்கி போடும், சுகப்படுத்தும், நல்ல ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடும் தகப்பனே. தவறிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வகுப்பறை கல்வி போய் இது ஆண்டவரே வீட்டில் இருந்தபடியே படிக்கின்ற இந்த ஊடக கல்வியை சீக்கிரமாக மாற்றும் ஆண்டவரே. வகுப்பறையிலே மாத்திரம்தான் ஆண்டவரை தகப்பனே கல்வியை கற்க முடியும். அந்த குருகுல கல்வி மாத்திரமே மனிதனை சீரமைக்க முடியும் ஆண்டவரே. சீக்கிரமாக ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே தகப்பனே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர் பிள்ளைகள் உம்முடைய தகப்பனே கிருபையும் சிருஷ்டிகளையும் நினைக்கத்தக்க பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. அதிலே விசேஷமாக காலையில் அடிபட்டிருக்கிற அருமையான தகப்பனை ஜீவாவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு சீக்கிரம் அந்த காலநிலை அடிப்பட்ட பொண்ணு ஆரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னாலே தகப்பனே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஜூம் கூட்டங்களை ஆசிரியர் தகப்பனே ஆண்டவரே தகப்பனே சிஎம்எஸ் மூலமாக நடைபெறுகிற இந்த தகப்பனை எழுப்புதல் கூட்டங்களை ஆசிரியர் ஒவ்வொரு குடும்பமும் அந்த ஜூம் ஊடகத்தின் மூலமாக அந்த கூட்டங்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனை தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய தொழுகைக்கு
எந்த ஒரு பங்கயமும் வராமல், எந்தவித இடையூறும் வராமல் ஆண்டவரை உண்மையை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த நாள் சீக்கிரமாக வரும் என நிச்சயித்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடும் இந்த நாளிலே ஏறெடுக்கப்பட்ட காணிக்கை தசமவாகல் பொருத்தனைகளை ஆசீர்வதி கொடுத்த கரங்களுக்கு நூறத்தனையான ஆசீர்வாதம் நினைப்போம். இந்த உங்களுடைய செய்திக்காக எங்களுடைய செய்திகள் ஆவலாக இருக்கிறது. நீ பேசும் ஐயா, நீ பேசும். நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடான நாமத்தில் இந்த தாழ்மையோடு தட்டி கேட்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. மீண்டுமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சிரமப்பட்டு வர வேண்டியதாக இருந்ததில்ல. நான் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன், எப்படி வந்து என்ன செய்யறது. எனக்கு மிகவும் உதவியாக தீபக்கு நான் கூப்பிடவே இல்லை. ஆனால் எப்படி வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்த போகிறேன்னு நினச்சின்னு போது தீபக் ஃபோன் பண்ணுறேன். நான் வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன். அதை வச்சு தான் நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன். ஏன்னா அவருடைய அந்த வாஞ்சையும் அந்த ஒரு ஊழியத்தினுடைய அந்த வாஞ்சையை ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் அவருக்கு திருச்சபையின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பேச அவர் வாஞ்சையாக இருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் என்ன பேச அவர் வாஞ்சையாக இருக்கிறார். அவர் என்ன பேச போறாரு? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு பூனை வளர்த்தாரு. ராஜா என்ன வளர்த்தாரு? பூனை வளர்த்தாரு. ரொம்ப செல்லமாக அந்த பூனையை வளர்த்துருக்கிறார். உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா பூனை வளர்ப்பாங்க. அது மேலே ஏறும், குடிக்கும், அடுக்கும், குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்வார்னா, அந்த இரவு நேரத்தில் அந்த பூனையின் தலையில் ஒரு விளக்கை வச்சிருவார், ஒரு லைட்டு. அந்த பூனை மிகவும் ஜாக்கிரதையாக அந்த விளக்கு தன் தலையிலிருந்து கீழே விழுந்து விடாமல் பார்த்துக்கொள்ளும். அந்த தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக அந்த ராஜா பின்னால் போகும். இந்த தலையில் வந்து ஒரு டார்ச்சை வச்சுட்டார். இந்த ராஜா என்ன பண்ணுவார்? அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலையும் செய்வார். இந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த ராஜாவுடைய பணிகளை செய்வார். அதனால் அவருக்கு கையில் ஒரு தனியாக ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூனையை வச்சு அவர் அவர் கூடவே சுத்த வேண்டிட்டு அவர் வேலை. இந்த விளக்கு தூக்கி கொண்டு போகின்ற அந்த வேலையை அந்த பூனை பார்த்து கொண்டது. அதனால் அந்த ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப அன்பு, ஆசை. அந்த ராஜா என்ன பண்ண, ஒரு நாள் அவருடைய மந்திரி பாருங்கள்லாம் கூப்பிட்டு, பார்த்தீங்களா, பாருங்க இந்த பூனை எனக்கு எவ்வளோ விசுவாசமாக நடந்து கொள்கிறது. இந்த பூனை எவ்வளோ என் மேலே மரியாதை பார்த்தீங்களா. நான் இந்த அமைச்சரெல்லாம் பார்த்தானாலாம். அதாவது பூனைக்கு போய் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு இவர். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு அமைச்சர் என்ன பண்ணார்? அண்ணா, நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் அந்த பூனையின் விசுவாசத்தை நான் கொஞ்சம் சோதித்து பார்க்க விரும்புகிறேன் என்றார். சரி, உங்கள் ஆசையை நான் கெடுக்கணும், நன்றாக சோதித்து கொள்ளுங்கன்றார் அமைச்சர் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன செய்தார் தெரியுங்களா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலியை பிடிச்சின்னு வந்தார். 5-6 எலிகளை பிடிச்சின்னு வந்து அரண்மனையில் அந்த ராஜா ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் இந்த பூனை ரொம்ப பணிவாக நின்று கொண்டிருந்தது. அதன் தலையில் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இந்த அமைச்சர் தான் பிடித்து வந்த அந்த எலிகளை அந்த பூனையின் பார்வையில் படும் வகையில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கே ஓட ஆரம்பிச்சு. அவ்வளோதான், இந்த பூனை அதை பார்த்துச்சு. பார்த்த உடனே ஆச்சு, அவ்வளோதான், விளக்காது ஒன்றாது.
தன் தலையில் இருக்கிற விளக்கை பற்றி அதுக்கு கவலையே இல்லை, ராஜாவை பற்றியும் கவலை இல்லை. ஒரே பாய்ச்சலாக புகுந்து அந்த எலிகளை துரத்த தான் ஆரம்பிச்சு. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ ஒரு தூரம் போய் விழுந்துச்சு. இருட்டில் ராஜா என்ன பண்ணார், தடுமாற ஆரம்பிச்சிட்டார். இந்த சமயத்தில் தான் அமைச்சர் மறுபடியும் அந்த விளக்கை ஏற்றி வெளிச்சத்தை கொடுத்து அமைச்சர் பேசினார். ராஜாவே, இந்த பூனையினுடைய விசுவாசத்தை பற்றி நீங்கள் பேசினீங்களே, இந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? எலி அதன் கண்ணில் படாத வரையில் தான் அது விசுவாசமாக இருக்கும் போது தெரிந்தது. எலியை அது பார்த்த மாத்திரத்தில் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எலியை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதான் ராஜா நினச்சினார், இந்த பூனை ரொம்ப விசுவாசமாக நம்ம நினச்சோம், ஆனால் எலியை பார்த்தோன்னே ஓடிச்சு அது. சரி, இப்போ இந்த கதை எதுக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? நமது மனமும் இந்த பூனையை போடுறது தான். நம்முடைய மனம் இந்த பூனை. இந்த மனத்தை நம்ம எவ்வளவுதான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வைத்திருந்தாலும் பார்க்கறதுக்கு பரம சாது மாதிரி, இந்த ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி, இந்த வேற புத்தகத்துக்கு கீழ்ப்படுகிற மாதிரி, இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மாதிரி பரம சாது மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்க வேண்டியதை இது பார்த்துட்டா இதான் இருக்கும். இந்த பூனை மாதிரி இந்த மனசு பாய்ந்து. அதான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, மனம் போன போக்கிலே போக வேண்டாம். மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் அது பாவத்தில் தள்ளிவிடும். புலனின்ப பொருள்கள் கிடைக்காத வரையில்தான் மனம் அடங்கியிருப்பது போல தெரியும். ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதித்து கூத்தாடும். அதனால் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஒரு சின்ன மேலோட்டத்திற்கு இந்த சிறிய கதை இந்த வேலையை நான் சொன்னேன். அதனால் இந்த மனக்கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப அவசியம். புலன்களின் ஆற்றல் அதிகம், ஐம்புலன்களுடைய ஆற்றல் அதிகம். கண், காது, மூக்கு, செவி, இந்த எல்லாமே மெய், இதெல்லாம் அதிகம். அதை அடக்க நம்ம பயன்படுத்தணும். மனம் சொல்வதை மாமிசம் கேட்கும். அதனால தான் இந்த கதை மூலமாக ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதில் எலிகள் நம் முன்னால் வராதபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, நாம் இப்போது வேத கவனத்திற்குள் கடந்து செல்வோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆவியானவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப கடினமான ஒரு சிரமமான ஒரு இடங்களா, கொஞ்சம் வசதியாக இருக்குது அவங்களுக்கு உட்காரக்குள்ள. ஒருவர் பேச மாட்டீங்க, பரவாயில்லையா? சரி. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதான் முதல்ல உள்ளே இருந்தோம், வீட்டு காவல் மாதிரி உள்ளவே அடைந்து கிடந்தோம். இப்பொழுது வெளியில் வந்து விட்டோம். வெளியில் வந்தாலும் ஒரு அடைப்பட்ட நிலையில் தான் காட்சியளிக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு ஒரு கைதியை போலத்தான் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். முகமூடி போட்டுக்கொள்கிறோம், கைகளிலே அந்த கையுறையை மாட்டிக்கொள்கிறோம், போகுமிடமெல்லாம் ஒரு பய உணர்வோடு போகிறோம். ஆனாலும் ஒரு சில நேரத்திலே இவை எல்லாவற்றையும் எப்படி நடத்தி செல்லுகிறது என்று பார்த்தா நான் ரொம்ப யோசனை பண்ணேன். என்ன இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது எதனால் அப்படின்னு யோசனை பண்ணேன். எதனால் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு காரியம் நமக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். இப்போ சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம். ரொம்ப நல்லா சொல்லுங்க. கரண்ட்டு, இந்த மின்சாரம், அது தொடர்ந்து நமக்கு விநியோகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கரண்ட்டு வருது, கரண்ட்டு வரலன்னா லைட் எரியாது.
லைட் எரியலைன்னா பிரச்சனை இல்லையா? முக்கியமாக குடும்பங்கள் அநேக பிரச்சனைகளை சந்திக்கும். ஃபேன் இல்லாத தூங்க முடியல, கிரைண்டர் இல்லாத வாழ முடியல, டிவி இல்லாத வாழ முடியல. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால அந்த மின்சாரம் மாத்திரம் இல்லை, ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த சூழ்நிலை நினச்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு காலத்தில் மின்சாரம் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத காலத்தில் மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள், சிரேஷ்டமாக வாழ்ந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். அந்த அந்த வைகரை அந்த காலையில் அந்த விடியற் காலத்தை பார்க்கும் பொழுதே ஒரு ரம்யமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ எப்படி எழுதிக்கிறோம்? அலாரம் வச்சுக்கிறோம், செல்லில் அலாரம், எல்லாமே சிஸ்டம்ஸ் எல்லாம் அந்த எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா வாழ முடியாத மாதிரி இருக்குது. இது கூட எவ்வளோ நாளைக்கு இது கொடுப்பானோ இல்லை நிறுத்துவானோ ஒன்றும் தெரியல. எல்லாமே ஒரு விஞ்ஞானத்தினுடைய அந்த மூமெண்ட், சயின்ஸ், அந்த சயின்ஸினுடைய இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமான ஒரு நம்பிக்கை. இந்த எந்தவித விஞ்ஞான முன்னேற்றமும் இல்லாத ஒரு காலத்திலே, எந்த ஒரு ஊடகங்களும் இல்லாத ஒரு காலத்திலே, எந்த ஒரு வார்த்தை பரிமாற்றங்களோ அல்லது பொருள் பரிமாற்றங்களோ காணப்படாத ஒரு காலத்திலே நடந்த ஒரு அருமையான அந்த வேதாகம சம்பவத்தை இந்த நாளிலே உங்கள் கண் முன்னால் ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். எதுவுமே கிடையாது, கரண்ட் இல்லை, நெட் இல்லை, செல்லு இல்லை, டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, சாலை மார்க்கம் அல்ல, ரயில் மார்க்கம் அல்ல, வெறும் கடல் மார்க்கத்தையே நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலம். தரை மார்க்கம் அவ்வளோ இல்லை. ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு போனால் கடலில் தான் போயிடுவோம். அதற்குண்டான தோணிகள், கப்பல்கள், பாய்மர கப்பல்கள் எல்லாமே மேனுவல், காற்றை நம்பி வாழ்ந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நடந்த ஒரு காட்சியை ஆவியானவர் இந்த நாளிலே நம் கண் முன்னால் வந்து நிறுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 20வது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஆழமாக இந்த நாளிலே ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் பெரும் காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இந்த காட்சியை அருமையான லூக்கா மருத்துவர் மிக அழகாக இந்த காட்சியை வர்ணிக்கிறார். அவர் எழுதிய அதிகாரம். இப்போ நம்ம இந்த அப்போஸ்தலர் புத்தகம் ஒரு நடபடி புத்தகம். நடபடிகள் என்றால் செயல்கள், கிரியைகள், பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய கிரியைகள், அப்போஸ்தலருடைய கிரியைகள், விசுவாச வீரர்களின் கிரியைகள், இன்னும் அநேக கிரியைகளை இந்த புத்தகத்தில் நாம் படித்துக்கொண்டே போகலாம். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் சாத்தானுடைய கிரியைகளும் இந்த புத்தகத்திலே நாம் படிக்கலாம். ஒரு பெரிய தேவாலயத்தை சுற்றி நிறைய நொண்டி பிசாசு, குருட்டு பிசாசுன்னு பலவீனமான பிசாசெல்லாம் காணப்பட்டுச்சான். பெரிய ஆலயத்தை சுற்றி வந்துருந்துச்சு. ஆனால் எங்கோ இருக்கின்ற ஒரு சின்ன தேவாலயத்தை சுற்றி சக்தி வாய்ந்த பிசாசுகள் அந்த ஆலயத்தை சுற்றி நின்றோம். இதை கனவுகளை கண்ட ஒரு தேவ மனிதனுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. பெரிய தேவாலயத்தை விட்டு ஏன் இந்த சிறிய தேவாலயத்தை இந்த சக்தி வாய்ந்த பிசாசுகள் சுற்றி கொண்டிருக்கிறது? இதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த ரகசியத்தை சுட்டி காட்டினார். அந்த சிறிய ஆலயமாக அது இருந்தாலும் அங்கே ஜெபிக்கிற விசுவாசிகள் உண்டு, பரிசுத்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகள் உண்டு, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற விசுவாசிகள் அங்கு உண்டு.
பரிசுத்த ஆவியானவருடைய அபரிதமான கிரியைகளும் அங்கு உண்டு. ஆகவே தான் சாத்தானுடைய முழு கவனமும் அந்த சிறிய ஆலயத்தின் பக்கம் திரும்பி இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அப்போஸ்தலரில் சாத்தானுடைய கிரியைகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். கருமையான தேவஜனமே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அச்சு போயிற்று. இந்த வாழ்க்கையில உலகம் முழுக்க இந்த ஒரு பரபரப்பான நோய். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பேப்பரில் சென்டர் பேஜில் நடுவு பேஜில் 2 பக்கம் முழுக்க இருந்தது இந்த கொரோனா நியூஸ். அந்த நாட்டில் எவ்வளோ, இந்த நாட்டில் எவ்வளோ, ஆவலாத பழப்பம். இன்னைக்கு எவ்வளோ வந்துக்குது, என்னென்ன நாட்டில் வந்து. அப்புறம் ஒரே ஒரு பேஜில் போட ஆரம்பிச்சோம். 2 பேஜ் போய் 1 பேஜ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 1 பேஜில் பாதி வந்துடுச்சு. 4 பேஜ் போடுறோம். 4 பேஜில் போட்டுறோம். அதில் வெறும் லிஸ்ட்டு தான் போடுறோம். மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு. அது ஒரு இயல்பான விஷயமாக மாறிவிட்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்திலே சூரியனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போயிற்று. எதையாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா குறுக்க இப்படிதான் பிரச்சனைகளோ. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. எப்படி நான் வாழறது? யாரேன்னா மனசு இருக்குது. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இன்னல்கள் இருக்கிறதே. என் வாழ்க்கையில சந்தோஷமையும் அடைவதை போல தோன்றினாலும் ஒரு முழுமையான சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. மனசுக்குள்ள ஒரு அழுகை குரல் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறது. இந்த இருதயத்தின் ஆழத்திலே ஒரு சன்னமான ஒரு அழுகை குரல் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனே, செத்துப்போன மீன்கள் வெள்ளம் அடித்து கொண்டு போகும். செத்து போச்சுன்னா அந்த மீன் வெள்ளத்தோட அடிச்சுட்டே போகும். ஆனால் உயிருள்ள மீன்கள் என்ன செய்யும்? எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு தண்ணீர் ஓடும் திசைக்கு எதிர்நீச்சல்ல அது ஓடும். கருமையான தேவஜனமே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இந்த 27ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை சொல்லிக்கொள்ள இந்த நாளிலே ஆவியானவர் துணை கொள்கிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலர் 8:1, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தார். அக்காலத்திலே எருசலேம் சபைக்கு அப்போஸ்தலர் தவிர மற்ற யாரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போ இங்கே ஸ்தேவான் கொலைக்கு காரணமாக இருந்தவன், அந்த ஸ்தேவான் கொலையோடு நடக்கும் பொழுது உடன் இருந்தவன், அதை ஊக்கம் கொடுத்தவன், அப்படிப்பட்ட பவுல் இன்றைக்கு நடுக்கடலிலே ஒரு கப்பலிலே அவன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி. அப்போ இவங்களாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள், இரத்த சாட்சிகளாக அநேகர் மரித்தார்கள். இந்த 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை சந்தித்த அந்த சவுல் பவுலாக மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக அவன் சந்தித்த பிறகு அவன் மனமாற்றம் அடைந்து ஆண்டவருக்காக ஊழியர் செய்ய அவன் ஓடுகிறான். அப்படி ஓடும் பொழுதுதான் இந்த காட்சியை ஆண்டவர் நமக்கு கொண்டாந்து இருக்கிறார். இந்த காட்சியிலே நாம் பார்க்கும் பொழுது கப்பல் ஓட்டும் துறை அவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத துறை. இந்த நிகழ்ச்சி நடப்பது கிபி 60வது நூற்றாண்டு, 60ல் நடக்குது. கிறிஸ்து பிறந்த பின் 60வது வருடத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. எல்லாமே திரி விளக்கம், எல்லாமே அந்த கொழுப்பிலே எரிகின்ற தீப்பந்தங்களும் வைத்து கொண்டு தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். கப்பல் கட்டும் துறை முன்னேற்றம் அடையவில்லை. காம்பஸ் கண்டுபிடிக்கவில்லை, திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கவில்லை. ஆனாலும் இந்த திசைகளை கண்டுபிடிக்க
சூரியனும் நட்சத்திரமே மாத்திரமே அடையாளமாக கப்பல் துறை இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெருங்காற்று அடிக்கப்படுகிறது, சூறாவளி, திசை தெரியவில்லை, இனி தப்பி பிழப்போம் என்ற நம்பிக்கை இழந்து அங்கு அப்போஸ்தலனாகிய அங்கே பவுல் காணப்படுகிறான். கருமையான தேவதை, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நாம் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, இனி தப்பி பிழைப்போம். அந்த நம்பிக்கை, பிழைப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இங்கே வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை முழுவதும் அற்று போய்விட்டது. அநேக குடும்பங்களிலே இதை பார்க்கிறோம். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு வீட்டு குடும்பத் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த குடும்பத் தலைவர் இறந்துட்டார், வயசானவர். இனிப்போ அவர் இல்லாத நம்ம வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அவங்களுடைய திருமணமாகாத ஒரு மகளும் இருவருமே சென்று அவர் செத்த கையோட உடனே அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 3 பணங்களை அந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துகிறார். இப்போ நம்பிக்கையில், வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை. இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு சிரமம் இருக்கிறது. இந்த கொள்ளை நோய் பாதிப்பு எப்படியெல்லாம் நம்மை கொண்டு போய்விடுமோ. நமக்கு நோய் வந்தால் தான் பாதிப்புன்னு இல்லை. இந்த நோய் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே சீர்குலைத்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய முறையே மாற்றியிருக்கிறது. இந்த உலகத்தையே மாற்றிக்கொண்டு வருகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இடைவெளி அதிகமாகவே போய்கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்குரிய இந்த போன்ற ஒரு வாழ்க்கையை அந்த காலத்திலே இந்த கப்பலிலே இருக்கிறவர்களுடைய நிலைமை, நவீன காலத்தில் நாம் படுகின்ற இந்த நிலைமையே நமக்கு இருக்கும் பொழுது, எந்தவித நவீனங்களும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே வேதத்திலே பார்க்கவும் அநேக நாளாக சூரியன் நட்சத்திரம் இல்லை எப்படி இருக்கும். அப்போது அந்த கடலில் அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ இங்கே வசனம் சொல்கிறது 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏன் வியாச்சி 10வது வசனம், மனுஷரே இந்த யாத்திரையினாலே 9ஆம் வசனத்திலிருந்தும் வாசிக்கிறோம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, அவர் பவுலுக்கு சொல்றார், முதலே சொல்றார், இந்த மாதிரி நம்ம போகிறது எப்படி இருக்க சூழ்நிலை, உபவாச நாள் கழிந்து போயிடுச்சு, இந்த கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். எச்சரிக்கிறார். ஒரு கைதியாக, ஒரு குற்றவாளியாக ஒரு கப்பலில் ஏற்றப்பட்டு போர் சேவர்களுக்கு மத்தியிலே இந்த பவுல் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்றார், இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த பிரயாணத்தை போகிறது நல்லது இல்லைன்னு. அங்கே என்னன்னு நடக்குது, 12வது வசனம் 11வது வசனம், பவுலினால் சொல்லப்பட்டவரை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானியும் அதிகமாக நம்பினான். என்ன பெருசா சொல்ல வந்துட்டான். இவன் தேவனுடைய அனுகிரகம் பெற்றவர், பரிசுத்தாவினுடைய எல்லாவித வரங்களையும் பெற்றவர், ஆவியானவர் வழிநடத்திலே நடத்துவர் என்பதை அறியாத அந்த மாலுமியும் கப்பலையுமே அவன் அதிகமாக நம்புகிறான். அந்த 100 வாழ்க்கையில் கூட நம்ம யாரை நம்புகிறோம், நம்ம விசுவாசம் இருந்தாலும் அதுக்கு அதிகமாக யாரை நம்புகிறோம், மனிதர்களையும் பிரயாசங்களையும் பணத்தையும் இன்னும் அநேக விதமான இந்த உலக காரியங்களிலே முழு நம்பிக்கை வைக்கிறோம். சொல்கிறாரு, இப்போ போகிறது சரியில்லை. பார்த்துருக்கீங்களா, சில நேரத்தில் நம்ம கூட ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பற்றி இந்த ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொன்னால்
எங்கிட்ட ஒரு மனசாட்சியில் ஒரு குரல் சொல்லணும், அது போகிறது அப்படி சரியில்லை சரியில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அந்த குரலுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? நீ போகிறது சரியில்லை, ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிடும், பணம் வாங்கணும் போகிறோம், அங்கே பணம் கொடுக்குறவன் மனசுக்குள்ளே ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், நீ அங்கே போகாத, இந்த பணத்தை வாங்கினா சிக்கிடுவ, ஒரு மாதிரி அப்படி இப்படிலாம் சொல்லணும். நம்ம அவசரமாகப்பட்டது என்ன பண்ணுறான் சாட்டான், எப்படியா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த இஎம்ஐயில் மாட்டிட்டு. அப்போ அது உள்ளே போகிறதுக்கு முன்னால் மனசாட்சி சொல்லும், பார்த்து வாங்குங்க, பார்த்து செய்யணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல 1 அடி தான் எடுத்து வைப்போம், அப்புறம் என்ன ஆகும் 10 அடி எடுத்து வைப்போம், அப்புறம் 100 அடி எடுத்து வச்சுக்கணும், அப்புறம் நாமளே அதில் சிக்கிடுவோம். அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ இங்கே நம்ம மனசாட்சி சொல்லுவதை நம்முடைய இதயம் சொல்லும், அதெல்லாம் போகாது, அங்கெல்லாம் போகக்கூடாது. அப்படின்னா யார் மூலமாவது அந்த எச்சரிக்கை நமக்கு வரும். அண்டைய எல்லாரும் நண்பர்கள் முன்னாள் போகாதீங்க, வாங்காதீங்க, பிரச்சனை நம்ம கேட்குறோமா? இன்றைக்கு குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகள், அநேக விதமான பொருளாதார சீர்கேடுகள் நடப்பதற்கு காரணமே இந்த விதமான மனதின் குரலை கேட்காத வண்ணம், ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதம் சொல்லு, இங்கே ஆலோசனை தரார் பவுல், நீங்கள் போகிறது அவ்வளோ சரியில்லை. அது யார் சொல்கிறது, இவர் ஒரு கைதி, இவர் அங்கே போகிறதுக்கு இவர் என்ன சொல்கிறது என்று அப்படி யோசிக்கிறேன். ஆனால் அவர் யாரை நம்புகிறார், மாலுமி கப்பல் ஓட்டுபவனையும் அந்த கப்பலுடைய உரிமையானையும் நம்புகிறான். அந்த 112ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் கிரேத்தாத்தீவில் உள்ள திறமையாய் பெனிக்ஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். மற்றவங்க என்ன சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிரேத்தாத்தீவில் இருக்கிற அந்த போர்ட்டுக்கு போயிடலாம், அந்த துறைமுகத்தில் போயிட்டா நம்ம கொஞ்சம் அந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் இருக்கலான்றாங்க. ஏன்னா எப்படி ராட்சியில் புயல் காற்று வீசி கொண்டிருக்கிறது, மழை பெஞ்சிட்டு கொண்டிருக்கு, எங்கேயுமே சூரிய வெளிச்சம் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, எப்படி இருக்கும் அந்த சூழல்? இருட்டு, சுற்றிலும் தண்ணி. கடல் பயணத்தில் போகிறவங்களுக்கு தான் தெரியும், எங்கே பார்த்தாலும் நீர், வாட்டர் வாட்டர் எவரிவேர் பட் நோ ட்ரிங்க் கப் ஆஃப் வாட்டர்னு ஒரு புலவு நேரம். எங்கே பாரு தண்ணி இருக்குது, ஆனால் அந்த கப்பலில் குடிக்க தண்ணி இல்லாத தவிக்கிறன்னு எழுதி வச்சுட்டு செத்து போவான். எனக்கு அருமையான தேவையான எங்கே பாரு பரபரப்பு, வேகம், எதுக்கு போகிறோம், என்ன வாழ்க்கை வாழறோம்னு தெரியல. எலும்பு துண்டுக்கு அடித்துக் கொள்கிற நாய்களை போன்ற வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே பவுல் அங்கு காணப்படுகிறார். இந்த கடைசி காலத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இக்கட்டான, ஒரு பரிதவிப்பான ஒரு காலகட்டம். எப்படி நான் வாழப்போகிறேன், இனி இந்த குடும்பத்தை வைத்து நான் எப்படி நடத்தப் போகிறேன்? அப்போ இங்கே என்ன யோசனை சொல்கிறாங்க, அந்த கிரேத்தா தீவில் போய் நம்ம இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த துறைமுகம் தீர்ச்சி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இந்த கிரேத்தா தீவை பற்றி நாம் பார்க்கலாம். தீர்த்து 1:5, நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தி உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. பவுல் எதையும் சொல்றாரு, தீர்த்துக்கு எழுதும்போது எத்தனையோ வருடங்கள் கழித்து. இப்போ என்ன நடக்குது 14ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே 13 வசனம் 27 13 போஸ்ட்ல, சென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோயிலுக்கு கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு ஓடினார்கள். இப்போ இவங்க நினச்சா மாதிரி சென்றல் வர ஆரம்பிச்சிச்சு.
சென்ட்ரலான ஒரு இதமான மெல்லிய ஒரு அருமையான குளிர்ந்த காற்று அப்படியே உடம்ப வருடிட்டு போற மாதிரி வந்த உடனே என்ன ஆயிடுச்சு இந்த ஜனங்களுக்கு, ஓஹோ இந்த இடம் நமக்கு ஏற்ற இடம், தங்கலாம், இனிமே மழை வராது. நம்ம வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் ஏதோ தீர்ந்து விட்டது போல காட்சி அளிக்கும். நேரத்துக்கு ஒரு உதவி எங்கிருந்தாலும் வந்துடும், தீர்ந்து விடுறது போல காட்சி அளிக்கும். ஆனால் தீருமா? கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட 2 மடங்காக மாறிட்டு அந்த பிரச்சனை. இங்கே ஓடினார்கள். ஆனால் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கொஞ்ச நேரத்திற்குள்ளே யுரோக்கிலிதான் என்னும் கடுங்காற்று அதன் மீது மோதிச்சு. புயல். புயலுக்கு என்ன பேரு? நம்ம கூட பேர் வைக்கணும் இல்லையா? கஜா புயல், அப்புறம் என்ன புயல், நிறைய பேர் வச்சிருக்காங்க. லைலா புயல், அப்புறம் பரவாயில்ல, அப்புறம் லைலா புயல், மஜ்னு புயல், அதெல்லாம் பேரெல்லாம் வச்சுருப்போம். இன்னும் கொரோனா புயல் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. இந்த கொரோனா புயல் உலகத்தையே சாப்பிட்டு. இங்கே யுரோக்கிலிதான் என்னும் கடும் காற்று அதில் மோதிச்சு, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்கொண்டு போக முடியாமல் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டேன். அப்போது கலவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுகையிலே ஓடுகையில் வெறும் வருத்தத்தோடு படகை வசப்படுத்தணும். படகை கண்ட்ரோல் பண்ண முடியல, காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. நீங்கள் இந்த புயல்கள் வரும்போது நீங்கள் வெளியே இருந்துருக்கீங்களா? நான் இருந்திருக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னால் நான் படிக்கும் பொழுது சொன்னாங்க, அந்த பக்கம்லாம் போகாத அப்படின்னாங்க. நம்மகிட்ட அந்த சின்ன வயசில் எங்கே போகக்கூடாதுன்னா அங்கே தான் போவோம். நம்ம தெரியாத ஒரு ஃப்ரெண்டோட பீச் ஸ்டேஷன் போயிட்டோம். புயல் அடிக்குது பாருங்க, நடக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடுறோம், நடக்க முடியல, தட்டு அப்படியே ஓடுறாரு. எல்லாருமே ஓடுறோம், ஆம்பளை பொங்கல் நண்டு போனாலும் ஓடுறோம். குடம் எங்கேயோ பறந்து போகுது. அப்படிப்பட்ட புயல் அடிக்குது. அது சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அந்த பீச் கார்னரில் இந்த பேரி கம்பெனியாண்ட மாட்டிக்கிட்டோம். ஒன்றும் புரியல. டக்குன்னு ஒரு பெரிய பில்டிங் உள்ள போய் நுழைஞ்சி சடனா விழுது இந்த பழைய பில்டிங்லாம். அதுதான் நான் பார்த்த இந்த புயல். இப்போ இங்கே வர்தா புயல், நம்ம இதெல்லாம் இந்த இப்போ இந்த மாதிரி டைமில் ஞாபகம் வருது. வர்தா புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்தது. இந்த பேர் வைக்கிறது கூட ஒரு நாடு வைக்குமா. இன்றைக்கி இந்தியாவுக்கு இந்த பேர் வச்சுன்னா அடுத்த தடவை ஏதாவது ஒரு புயல் வந்து அதுக்கு இந்தோனேஷியா பேர் வைக்க வேண்டி இப்போ தீர்மானம் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? எனக்கு கம்மியான தேவை. இங்கே யுரோக்கிலிதான் புயல் இந்த கப்பலை சேதப்படுத்துகிறது. எனக்கு கம்மியான தேவஜனமே இதை முதலில் எச்சரித்தார் பவுல். நம்ம இந்த டைமில் போகிறது சரியில்லை. எனக்கு கம்மியான தேவஜனமே. ஆனால் அந்த நூற்றுக்கருவியிலே பவுலை விட மாலுமையும் அந்த எஜமானையும் அதிகமாக நம்பினான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இங்கே பவுலுக்கு 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அப்போ இங்கே ஆண்டவர் இவனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ ரோம் நகருக்கு போய் அங்கு சாட்சி கொடுக்க வேண்டும். தரிசனத்தில் ஆண்டவர் சொல்றார். அவன் கூட அநேக தடவை சாத்தான் ஒரு ரூட்டை காண்பான், ஆவியானவர் ஒரு ரூட்டை காண்பார். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பொறுமையாக அதை முடிவெடுக்கணும். ஒரு வீடு பார்க்குறதாலும் சரி, ஒரு குடும்பத்தில் சில முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது. அவசர முடிவு ஆபத்தானதாக முடிவு. ஆண்டவர் செல்ல தெளிவாக சொல்றாரு, நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோம்லையும் போய் நீ கொடுக்கணுன்றாரு. ரோமை நோக்கி போக வேண்டிய இந்த பவுல் தேவ மனிதர்கள் மூலமாக வெளிப்படும் ஆலோசனைகள் மனித ஞானத்திற்கு புறம்பாக தோன்றலாம். ஆனால் அதை தள்ளிவிடும் பொழுது
பெரிய சிக்கலில் தவிக்க நேரிடும். ஆண்டவருடைய பிள்ளை, தேவ மனிதன், ஒரு சபையில் இருக்கிற போதகரோ மூப்பரோ சொல்கிறத நம்ம கொஞ்சமாக கேட்கணும். இவர் என்ன சொல்கிறது, அவர் என்ன பண்ணுறது. இங்கே பவுல் சொல்கிறான், நம்ம போகிறது நல்லது இல்லை. நினிவேக்கு போகும்படி தேவன் யாருக்கு கட்டளையிட்டார்? யோனாவுக்கு கட்டளையிட்டார். யோனா கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறாரு, தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினான். ஆனால் நடுக்கடலில் அங்கு பெரிய காற்று. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, ஆண்டவருடைய மனிதனை, தெய்வ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பிரச்சனைகள் நிச்சயம் அங்கே எதிர்பார்த்தார். தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருப்பதெல்லாம் எது? சாத்தானுடைய கிரியைகளே. சாத்தான் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேதம் சொல்கிறேன். இப்போ அந்த சாத்தானை எப்படி வீட்டுக்குள்ள அனுமதி அளிச்சிட்டு இருக்கோம்? பவுல் ரோமாபுரியை நோக்கி செல்லும் பொழுது இப்படிப்பட்ட பேராபத்து. இவர் என்ன பண்றாரு, இந்த வண்டியில இப்போ போவாண்டான்னு சொல்றாரு. ஆனால் அங்கே போகிற அந்த வண்டி எங்கே போகுது, அந்த கப்பல்னா ரோமாபுரியை நோக்கித்தான் செல்லுகிறது. ஆனால் இப்போ போக வேண்டாம் என்றார். சூழ்நிலை சரியில்லை. ரோமர் புத்தகம் அங்கே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. ரோமர் 1:13. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பரமுறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. யாருக்கு எழுதுறாரு? ரோமர்களுக்கு எழுதுறாரு. ரோமன் நாட்டு அதில் கிறிஸ்தவ விசுவாசிகள். நான் அநேக தடவை உங்ககிட்ட வரணும்னு பார்க்குறேன். இந்த மாதிரி தடைகள்லாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு அருமையான தேவஜன், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய கிரியைகளுக்கு, சாத்தானுடைய அந்தகார சக்திகளுக்கு நாம் வழியை திறந்து வைக்கிறோமா அல்லது கதவை சாத்துகிறோம்? சாத்தான் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நவநாகரிக அந்த உலகம்தான் ரோமாபுரி. ரோமில் இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லா நாகரிகமும் அங்கே உண்டு. அதான் ரோமர் நாகரிகமோ. உலகத்தில் எத்தனை நாகரிகம் இருக்குது நம்ம படிச்சிருக்கிறோம்? எத்தனை நாகரிகம் சொல்லும் போல? சிந்து நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், ரோம நாகரிகம். இல்லையா? அப்போது இந்த ரோமனுடைய அந்த கல்ச்சர் ரொம்ப அட்வான்ஸாக இருந்துச்சு. ஒரே கேளிக்கைகள், சிற்றின்பங்கள், களியாட்டுக்கள் எல்லாமே மாம்சீக ரீதியானது. இப்போ சாத்தான் அதெல்லாம் அந்த ஜனங்களே அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பவுல் அந்த ரோமுக்கு வந்து அங்கே உயர்த்தெழுந்த அந்த இயேசுவின் பலத்தினாலும் வல்லமையினாலும் எங்கே தன்னுடைய அதிகாரத்தை பவுல் உடைத்து விடுவானோ என்ற பயத்தினே அந்த பவுலினுடைய பயணத்தையே சாத்தான் தடை செய்கிறான். காற்று, புயல், சேதம், சாத்தானுடைய கிளி. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு பயம் வந்துடுது. ஒரு பயம் செய்யுது, என்ன இப்படி வந்துடுச்சு, என்ன இருந்துச்சு. தைரியமாக இருக்கும், ரொம்ப தைரியமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நீக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற ஒரு தேவன். எனக்கு அருமையான தேவன். அந்த விசுவாசம் அவங்ககிட்ட இருக்குமா? விசுவாசம் மாத்திரம் போதாது, கூடவே கீழ்ப்படிதல். நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னவர் கூடவே அந்த கீழ்ப்படிதல், ஃபைட் அண்ட் ஒபீடியன்ஸ் ரெண்டும் ஒன்றா வரும்பொழுது தான் ஆவியானுடைய கிரியை நாம் உணர முடியும். எனக்கு அருமையான தேவன், கர்த்தர் இந்த காற்றுகளையும் இந்த புயல்களையும் இந்த சூறாவளியும் கட்டுப்படுத்தி இருக்கிறோம்.
ஏன் அவ்வாறு செய்யவில்லை? ஏன் அப்படி செய்யல? அவரு சொன்ன மாதிரியே ரோமாபுரியில் அவர் பயணப்படுறாரு. ஏன் அப்படி செய்யல? ஏனென்றால் இந்த சம்பவத்தின் மூலமாக பவுலோடு பிரயாணம் செய்தவர்கள் இந்த பயங்கரமான சூழ்நிலையில் பவுலினுடைய இன்னொரு வித்தியாசமான ஜீவத்தை அவர்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இல்லையா? இந்த உலக ஜீவத்தில் மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஜீவம், ஒரு வேறுபாட்டான மேலான ஒன்று அங்கு உண்டு என்பதை பவுல் எடுத்து காண்பிக்கிறார். உலக வழக்குக்கு முற்றிலும் மாறுபட்டதாக அவருடைய அந்த குணங்கள், அந்த ஜனங்கள் அங்கு காண்கிறார்கள். கருமையான தேவஜன் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 12வது அதிகாரம் அங்கு 9-10. 2 கொரிந்தியர் 9:10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளமாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பலவீனம், நிந்தைகள், நெருக்கம், துன்பங்கள் நான் இருக்கிறனால் பிரியப்படுகிறேன். ஆசைப்படுறாங்க. நம்மளாம் எதை ஆசைப்படுறோம்? நல்ல வசதியாக இருக்கணும், சாப்பிடணும், நல்ல வீடு வேணும், நல்ல ஒரு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் வேணும். இதை தான் ஆசைப்படுறோம். யாராவது இந்த மாதிரி ஆசைப்படுவாங்களா? இந்த மாதிரி ஆசைப்படணும். அப்போ தான் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மை அடைந்ததாக இருக்கும். நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருந்தேன். அந்த நம்பிக்கை வேணும். ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்டாலும் முடியல அப்படின்னு நினச்சா நம்ம இன்னும் வீக்காக தான் முடியும். எங்கள் சமயத்தில் எனக்கு ரொம்ப ஒரு வீக்னஸ் வரும். அதனால் உடனே பைபிள் வசனத்தை அப்படியே மெடிடேட் பண்ணுவோம். ஆண்டவரே அவ்வளோ இப்படிதான் சொல்கிறார். ஆண்டவரே பலவீனமாய் இருக்கும்போதே அவர் எப்படிங்கிறாராம்? பலமுள்ளாயிரம். அது எப்படி அது? அது எப்படி இது? நம்ம நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு பலவீனம்னா என்ன? ஒரு வீக்னஸ் இருக்குது. வெறும் சரீரத்தில் தான் வீக்னஸ்ன்னு இல்லை, ஃபிசிக்கலில் மாத்திரம் இல்லை, மென்டல் வீக்னஸும் உண்டு. மென்டல் வீக்னஸ் இருந்தால் ஃபிசிக்கல் வீக்னஸ் பாயலாம். மென்டல் வீக்னஸ்னா என்ன மென்டல் வீக்னஸ்னா மனதை அடக்க முடியாத ஒரு சக்தி. அடிக்ஸா மாறும். அடிக்ஸ். இந்த மனதை ஒருத்தன் அடக்கலைன்னா அவன் மென்டல் அடிக்ஸ். அதிலேயே கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு அதீதமான கவனம், ஒரு இயல்புக்கு மீறின அக்கறை. அந்த அதீதமான அந்த பலவீனம், அந்த மென்டல் டிஸார்டர் என்ன ஆகுதுன்னா அது ஒரு அடிக்ஸா மாதிரி ஒரு சைக்கோவாக மாறிடும். சைக்காலஜி படிச்சிங்கன்னா தெரியும். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாரு பவுல் அழகாக சொல்கிறாரு, நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன், அதை அடக்கிறதுக்கு சக்தி இருக்குது. நம்ம படிச்சுள்ள கதையை பார்த்தாங்க. எலியை பார்த்தோன்னா அந்த பூனை என்ன பண்ணிடுது? அந்த கடமை அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போச்சு. எல்லாம் ராஜா கிட்ட இருந்தால் ராஜா எவ்வளோ சௌகரியமாக வச்சுருந்தாரு பூனை, ராஜா மாதிரியே இருக்கும். ஆனால் எலியை பார்த்த உடனே அந்த விலையம் போட்டுடுச்சு, எல்லாத்தையும் விட்டு எலி பின்னால் ஓடிச்சு. அப்போ நம்ம மனதை கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் ஆஃப் மைண்டு இல்லை. இங்கே பலவீனமாக இருக்கையில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். ஆகையா கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தையிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் நமக்கு வர எல்லா பிரச்சனையும் குறித்து நீங்கள் அதறிப்படுத்த பிரியப்படுகிறேன். இப்போ இங்கே இந்த உலக வழக்குக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜீவியத்தை அந்த பவுலின் மூலமாக கப்பலிலே பயணிக்கிற அந்த பயணிகள் காணப்படுகிறார்கள். இங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கப்பல்ல? 37வது வசனத்துல பாருங்க. கப்பலில் 276 பேர் இருந்தோம். 100 பேர் மத்தியில
ஒரு ஆண்டவருடைய மகத்தான ஊழியம் அங்கு செயல்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளாவது நம்ம இந்த ஊழியத்திற்காக என்ன செய்கிறோம்? நம்ம வாழறது, பிறந்தது, நம்ம ஜீவிக்கிறது எல்லாமே எதுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது ஒரு வழியில் ஊழியம் செய்கிறதுக்காக தான். அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறேன். எல்லாரையும் அழைக்கலை. ரோட்டில் போகிறவனை அழைக்கலை, சந்தையில் விற்கிறவனை அழைக்கலை, பெரிய பணக்காரன் அழைக்கலை, பெரிய சயின்டிஸ்ட் அழைக்கலை. எந்த விதத்திலும் தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்காக, அந்த சுபிட்சத்தை அளிப்பதற்காக அவருக்கென்று நேரத்தை, என் வாழ்க்கையை எந்த வகையிலே அர்ப்பணிக்கிறேன், எல்லாத்திலும் பிரியப்படுறான்றார் கிறிஸ்துவின் நிமித்தம். எனக்கு அருமையான தேவைகள். இப்போ இங்கே இந்த வசனத்தை பார்க்கும்போது 21ஆம் வசனம் சொல்கிறது, அநேக நாள் அப்போஸ்தலர் 27 போதனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர் நடுவே நின்று, அங்கதான் அவர் ஒரு பிரசங்கம் உண்டு. பெருங்காற்றுக்கு மத்தியிலே, ஒரு சூறாவளிக்கு மத்தியிலே, ஒரு கடுமையான யூரோக்ளிதான் புயலுக்கு மத்தியிலே அங்கு செய்தி சொல்ல, பிரசங்கம் சொல்ல, மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் இடமானா இருங்களை இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே நிலத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோடு கூட யாவரையும் தேவன் உனக்கு தயவு உண்டு பண்ணினார் என்றார். ஆகவே மனுஷரே இடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, ஒரு பிரசங்கமே பண்றார். ஆண்டவர் தரிசனத்தில் வந்து சொல்லிட்டாரு, நமக்கு ஒரு தீங்கும் ஏற்பட, உலகமே கொள்ளை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அதிசயமா பாதுகாப்பார் என்ற ஒரு நிச்சயம், ஒரு வல்லமையுள்ள கரம் என்னோடு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களுக்கு தேவை என்பதை தேவன் உணர்ந்திருக்கிறார். எந்தவித விஞ்ஞான சக்திகளும் இல்லாத ஒரு காலம், ஊடகங்கள் இல்லாத ஒரு காலம், எந்தவித அபாய அறிவிப்புகளும் எட்டாத ஒரு காலம், ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருக்கிற அந்த தரிசனத்திலே தூதன் சொல்கிறான், உங்களுக்கு ஒன்றும் நடக்க. அதே தூதன் இந்த வேலையிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. இடத்திலே வாசிக்கிறோம், அங்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் நாம் முடித்துவிடலாம். யாக்கோபு 2:4-2 பக்கம் 315. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமலுக்கு உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாக விண்ணப்பம். நம்ம நினைக்கிற ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் கேட்டுறாரு, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படியா? நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறோம், ஆண்டவருடைய செவிகளை எட்டும்படியாக இருக்க வேண்டும். இங்கே விண்ணப்பம் பண்ணின பவுலுக்கு அங்கு பதிலை தருகிறதா? எனக்கு அருமையான கர்த்தருக்குள் பிரியமான தேவைகள். இந்த வசனத்தை ஆழமாக பார்க்கும் பொழுது, அங்கு படித்துக்கொண்டே வரும் பொழுது அங்கு 27வது வசனம் பார்க்கிறோம். 14ஆம் ராத்திரி ஆனபோது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையிலே நடுஜாமத்தில் கற்பலாட்களுக்கு ஒரு கரை கட்டி வருவதாக தோன்றிவிட்டது. ஒரு கரை நம்மளுக்கு முன்னால் அப்படியே லைட்டாக தெரியும். கப்பல் இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஒரு அழகா மெலிதாக தெரியும். உடனே என்ன நினைக்கிறாங்க இவங்க? அவர்கள் விழுந்து விட்டு 20 பாகம் என்று கடலுடைய மயில்களை அளக்கிறார்கள். இன்னும் ஒரு 20
பாகத்தில் 1 கிலோமீட்டரில் நம்ம கிட்ட போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா 15 பாகம்ன்றாங்க. ஆறைகள் இடங்களை விடுவோம் என்று பயந்து பின்னியத்தில் இருந்த 4 நங்கூரங்கள் போட்டு எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார். மொத்தம் எத்தனை நேரம் அங்கே ஆகுது? 14 நாட்கள். 14 நாட்கள். 33வது வசனம். பொழுது விடுகையில் எல்லோரும் போதனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்னும் 14 நாளாக ஒன்று சாப்பிடாம இருக்கீங்களே ஐயா, சாப்பிடாம இருக்கீங்களே. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தீங்களா? லெபனான் அங்கே உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போவும் பேப்பரலாம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் தப்பி பிழைச்சா போதும் அகதிகளாக அந்த கால்நடையாக போகுது. அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் காசை புரட்டி படகை நியமித்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு அகதியாக ஓடிடலான்னு போகிறாங்க. இப்படி போகும்பொழுது நேற்றைய பேப்பரில் ஒரு போட்டு கவர்ந்து 70 பேர் செத்து போயிட்டாங்க. அது ஆண், பெண், குழந்தை. அந்த உயிர் இருந்தால் போதும்னு ஓடுது ஜனங்கள். உயிர் படித்தா போதும், சொத்துக்கள், உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் படித்தா போதும் இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் அடையும். அதெல்லாம் நம்ம நினைக்க முடியுது. ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இன்னும் அனுமதிக்காமல் இருப்பதற்கு காரணம் இல்லை. நீங்களும் நானும் மனம் திரும்புவதும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அந்த ஆண்டவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க. இப்போ இங்கே 14 நாள் பட்டினி. 14 நாள் பட்டினியாக இருக்கும்போது பவுலும் கூட சேர்ந்து பட்டினியாக தான் இருக்குது. அவர் சொல்றாரு, இன்னமும் இன்று 14 நாளாக ஒன்று சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் போதனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியும் விழாது. ஆண்டவர் அனுமதிக்காம உங்கள் தலைமுடி ஒன்று கூட கீழே விழாதுன்னு சொல்ற. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனதாய் புசித்தார்கள். கருமையான தேவஜனம், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஏன் அவங்க சாப்பிடல 14 நாளா? சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசங்க. பயம் பட்டினியை தூண்டும். நீங்கள் கூட ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, ஒரு பயமான சூழ்நிலை, வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, சாப்பாடு இறங்குமா? உயிர் பொழைச்சா போதும், இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும். எந்த பிரச்சனையா என்னன்னு சொல்ல முடியாது. எப்படி எப்படியோ இருக்கும் பிரச்சனை. இப்படி வரும் அப்படி வரும், ஒவ்வொரு ரூபத்தில் வந்து நிற்கும். பொழைச்சா போதும். இந்த பிரச்சனை விடுதலை சாப்பிட்ட அப்புறம் தான் ஒரு சாப்பாடு சாப்பிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஐசியூ வார்டில் நான் போயிருக்கேங்க, வெளியவே உட்காந்துருப்போம். ஒருத்தர் சொல்லுவாங்க, சாப்பிடாம இருக்கிறீங்களா, போய் சாப்பிடுங்க. இல்லைங்க, எனக்கு டாக்டர் வந்து நல்ல செய்தி சொன்னால் தான் என் சாப்பாடு, அவர் வந்து நல்ல ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்போம். இங்கே பயம், தற்காப்பு ஒன்றுமே இல்லை. செத்துப்போ, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரமும் தெரியல, திசையும் தெரியல. போதாமுறைக்கு புயலில் மாட்டிட்டு இருக்கிறீங்க, இப்போ போய் சாப்பிடுன்ட்டு. அப்போ இவர் அழகாக சொல்கிறார், எப்படி நம்ம பொழைச்சிடுவோம். நம்பிக்கை எப்படி ஆண்டவர் நிச்சயமாக நம்மை தப்பு வைப்பார், இனியும் தப்பு வைப்பார் என்ற விசுவாசம். பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஒரு கடுமையான சிந்தனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு விதமான எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். என் தேவன் எனக்கு செய்ய போகிற சகாயம் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கித்தான் சொல்கிறார். அருமையான மகனே, மகளே, நீ பயப்படாதே. ஏசாயா 41, ஏசாயாவின் புத்தகம் அங்கு வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 10வது வசனம். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெற்றி லட்சியடையாவார்கள். உன்னோடு வழக்காடு நாசமாகி ஒன்றுமில்லாமல் போனார்கள். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இருப்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையில் பிடிக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பயப்படலாம். பவுலுடைய ஆழத்தனமான நம்பிக்கை, என் தேவன் எப்படி பாதுகாப்பான்னு சொல்லிட்டா
எல்லாரையும் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டாதான் கொஞ்சமாவது தெம்பு இருக்கோன்றார். நீங்கள் பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்குன்னு சொல்ற. புயல், காற்று, சேதம், இருட்டு, இந்த மத்தியிலே பயத்துடன் கூடிய ஒரு உணவை அங்கே இருக்கிற எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? 276 பேர் இந்த அப்பத்தை 12 ரூபாய் சாப்பிட்றோம். அது கடுமையான தேவதை. 14 நாட்கள் சாப்பிடாமல் இருந்தவர்கள் அங்கு சாப்பிட்டார்கள். வசனம் சொல்கிறது, 44வது வசனம், அதே 27:44. மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கன்னியான கர்த்தருக்குள் பிரியமான தேவன், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போன இந்த மக்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த கொள்ளை நோய் பாதிப்பிலிருந்து, இந்த விக்கட்டான சூழலிலிருந்து தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். இப்படியே போய்கொண்டிருந்தால் நாம் தப்ப முடியுமா என்ற கேள்விக்குறி இருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். மோசே அங்கு செங்கடலின் மத்தியில் நிற்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அங்கு 13-14 வசனத்திலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 14 வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். 13-14 14வது அதிகாரம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஒன்று செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவரை பார்த்து ஜெபம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே புயல், காற்று, சூறாவளி, கலங்காதே. கலக்க வேண்டிய அவசியமில்லை. காரணத்தை கண்டறி. தப்புவதற்கு வழி இல்லையோ, ஜெபிக்க துவங்கு. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி ஜெபித்த மக்கள் இங்கே தப்பி கரை சேர்ந்தார்கள். இருள் அகலும், ஒளி விதிக்கும், வசந்த காலமும் வரக்கூடிய நேரமும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்த அந்த தேவன், தன்னையே கிருபாதார போலையாக கொடுத்த தேவன், உங்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பை வைக்கிற அந்த தேவன், அந்த இயேசு சொல்கிறார், நீங்கள் கவலை வேண்டாம், நீங்கள் எதற்குமே கவலைப்படாது என்று சொல்லுங்கள். வருத்தப்பட்டு நீங்கள் பாரம் சமைப்பீர்களே, ஆனால் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். நீங்களும் நானும் ஒரு மெய் கிறிஸ்தவன், ஒரு மீதமான சபையைச் சேர்ந்தவன் என்பதை நிரூபிக்க நான் பலவீனமாக இருந்தாலும் பலமுள்ளவன் என்ற அந்த அனைத்தரமான நம்பிக்கையோடு கடந்து செல்வோமா? கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இங்குமாவுடைய கருத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். போதுடைய கருத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த செய்தியை எங்கள் இடத்திலே தகப்பனே ஆணித்தரமாக வைத்து அதன் மூலமாக நீர் ஆண்டவரை எங்களோடு பேசினதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய ஆராதனையை முடிக்கத்தக்கதாக 309வது பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து நினைவு பாடலாக பாடுவோமா? 309வது பாடல். முன்னூற்றி 9வது பாடல். இயேசு என் வழி நடத்த வெளியே எங்கேயுமோ சென்றால் கிருபையாள அவரில் சந்தேகமோ தேவசமாதானம் மாற்ற இங்கவரின் தங்கவே
என்னையே என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம் இயேசுவின் செயல் நன்மையே. இயேசுவின் வழி நடத்தி சுழலிலும் தேற்றுவார். சோதனையில் கிருபை தந்து ஜீவப்பம் போஷிக்கிறார். என்னடி கண்ணாடி நாடும் என் ஆத்மா தவிக்கிறது. பொங்கோலே சந்தோஷமூற்று வீரோ கண்மலை நின்றார். பொங்கோலே சந்தோஷமூற்று வீரோ கண்மலை நின்றார். இயேசுவின் வழி நடக்க என்ன பூர்ண பேரன்பு. வாக்கு சம்பூரணமாக என் பிதாவின் திருவுரு. என் ஆத்மா சாவாமை போக்கு இரண்டும் ராஜ்யம் சேர. இதயந்த நித்திய கீதம் வழியெல்லாம் இயேசுவே. இதயந்த நித்திய கீதம் வழியெல்லாம் இயேசுவே. ரஞ்சனா அவர்கள் நிறைவு ஜபத்தை எழுதுப்பார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மண்மக்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மாபெரும் தெய்வமே, ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமான ஓய்வு நாளை காணக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் என் கிருபை புரிந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, மட்டிலுமாய் இந்த நெருக்கடியான நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுத்து ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திற்காக ஓடோடி வந்திருக்கிற எங்களை எல்லாரையும் நீர் உமது திவ்ய சமூகத்துல எங்களை ஒன்று சேர்த்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு எங்களுக்கு ஒரு புத்திர சிவிகார பாக்கியத்தை தந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் சபங்களையும் கர்த்தராகிய தேவன் நீர் கேட்டு தயவு பாராட்டியதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பாவிகளும் நீசர்களும் எதற்குமே உதவாத கந்தையாகவும் எங்களுடைய நீதியெல்லாம் உமக்கு முன்பாய் கந்தையாய் இருந்த போதிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து எங்கள் பாவங்களையெல்லாம் நீர் மன்னித்து எங்களை நீர் தெரிந்து கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வேளையில எங்களை எல்லாரையும் ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்பா. நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான நேரத்துல எங்களை ஒரு சிலராவது கர்த்தாவே இந்த உடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அருமையான செய்தியை உன்னதத்திலிருந்து நீர் கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலகட்டத்துல எல்லாம் வசதிகளை நிறைந்த காலகட்டத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் பவுல் வாழ்ந்த காலத்துல எந்தவித வசதியும் இல்லாத கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தருணம், கர்த்தர் அமைத்து கொடுத்த அந்த இயற்கையை நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காலத்துல ஆண்டவரே, அந்த பவுலை நீர் ஆண்டவரே அந்த கப்பல் சேதத்திலிருந்து ஆண்டவரே நீர் அவரோடு இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் எதையும் ஜனங்களை சாக விட மாட்டார் என்று சொல்லி கர்த்தாவே அந்த பிரயாணத்தை நீர் வாய்த்தது போல இப்போதும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிரயாணத்திலே ஆண்டவரை நாங்கள் மனுஷரை நம்பாதபடி கர்த்தாவே தேவனாகிய பரிசுத்தமான தேவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட அந்த விசுவாசத்தை எங்கள் உள்ளத்துல நீ தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிரயாணத்துல கர்த்தாவே எங்களுக்கு இந்த நெருக்கடியான நேரத்திலையும் கர்த்தாவே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த பால் கடிப்புகள்லாம் எங்களுடைய குடும்பத்தாரை தாக்காதபடி கர்த்தாவே எங்களை மட்டிலுமாய் நீர் காத்து வந்த இம்மானுவேலின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே,
இனியும் நீர் காக்கப் போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா, இதோ மோசேயை கூட இருந்த தேவன், இதோ மோசே ஆண்டவரை வனாந்தரத்துல ஜனங்களை வழிநடத்தின போது கூட கர்த்தாவே, இதோ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த கொஞ்சமாய் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு, இந்த மீதமாய் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீர் எங்களுக்காக யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. ஆம் ராஜா, நீர் எங்களுக்காக யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து, நீர் அரணாகவும் கோட்டையாகவும் கேடகமாகவும் எங்களோடு நீர் கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்திலே குறைந்து போய்விடாதபடி கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிந்து புரிந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உமது இரக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே எங்களை நான் தாழ்த்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணுங்க. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் அபிவிசுவாசமாய் உள்ளவர்களாய் மாறி போய் விடாதபடி கர்த்தாவே, நாங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்போடு எப்போதும் உண்மை சேவிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாரும் தகப்பனே. உங்கள் குடும்பங்களிலே நெருக்கங்கள், கஷ்டங்கள், கர்த்தாவே பற்றாக்குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற வல்லமை உள்ள தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. இந்த அருமையான செய்தியை கொடுத்த முதல் தாசரை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தத்தாமே இன்னும் அதிக செய்திகளை நாங்கள் அவர் மூலமாக கேட்க என் தேவன் அவரை கட்டிலாத கிருபையோடு அவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவரை காத்து கொள்ளும்படியாகும் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், இன்னும் இந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவரே அநேக வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தில் வருகிற சிறு பிள்ளைகளின் முதல் பெரியோர்கள் வரை, வாலிப பிள்ளைகள் முதல் எல்லாரையும் இந்த பரிசுத்த கரத்தில் நாங்கள் ஒப்புப்படுத்துகிறோம் ஆண்டவர். கர்த்தர் எங்களோடு கூட எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. எங்களுடைய உம்முடைய பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதியை எங்களுக்கு தர முடியாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். செபங்கேலின் எங்கள் தயவுள்ள பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக. இந்த சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல் கடன்களை எங்களை சோதனையில் பிரவேசிக்க செய்யாமல் தீங்குகளும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்படியே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றும் என்றும் சதா சர்வ காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.